ஒரு மைனர் பொண்ணு, அதுவும் 13 வயசு சின்ன பொண்ணு. அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த கௌதம் கொலையும் பண்ணிருக்கான். ஆனா இது எல்லாத்துக்கும் இதோ நிக்கிறாங்களே, இவங்கதான் சாட்சி. நாளைக்கு சண்முகம் கௌதம விசாரிக்கிறப்போ இந்த விஷயத்துல வெளியே கொண்டு வருவாங்க. வெயிட். இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. நிஜமாவே அப்படி ஒரு செக்ஸ் கிரைம் நடந்துருந்துச்சுன்னா, ஒரு மர்டர் நடந்திருந்ததுன்னா எப்படி இந்த கௌதம போலீஸ் அரெஸ்ட் பண்ணாம விட்டுருந்தாங்க? அவன் எப்படி சுதந்திரமா இருக்கலாம்? அங்கதான் அவங்க பதவி வேலையை காட்டிருக்குமா? அது எப்படி அப்பா? அந்த போலீஸ் ஆபீசராவே இருந்தாலும் கேஸ் எப்படி மாத்த முடியும்? சிம்பிளா ஒரு வேலையை செஞ்சிருக்கவமா. இந்த கொலை, கற்பழிப்பு, இந்த கேஸ் எல்லாத்தையும் இன்னொருத்தர் மேல போட்டு அவரை ஒட்டுக்க வச்சுட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாவ. இம்பாசிபிள். அது எப்படி? போலீஸ கரெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம், ஆனா நீதிமன்றத்தை எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? பண்ணிட்டாவுல. ஒருத்தன் தானாவே வந்து நான் தான் எல்லா குற்றத்தையும் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டா கோர்ட் மட்டும் என்னமா செய்ய? இது ரொம்ப பெரிய அபன்ஸ் சண்முகம். இதுக்கெல்லாம் சாட்சி உங்ககிட்ட இருந்தா மட்டும் தான் நான் எடுத்துக்க முடியும். அம்மா, எல்லா ஆதாரத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் இப்ப உங்க முன்னாடியே வந்து நிக்கேன். நீங்க நாளைக்கு இந்த 3 பேரையும் கோர்ட்ல வச்சு விசாரிக்க அனுமதி கொடுத்தீட்டா நான் அங்க எல்லா ஆதாரத்தையும் உங்களுக்கு நிரூபிச்சிருவோமா? இலே, ஆய திறந்து சொல்லுங்களேன். என் முன்னாடி சொன்னீங்கல்ல, அதே இப்ப ஜட்ஜ் அம்மா முன்னாடி சொல்லுங்களா? ஆமா மேடம், அந்த கௌதம் சின்ன பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணதுக்கு நாங்க 3 பேர் தான் சாட்சி. நாங்க வெறும் சாட்சி மட்டும் தான் மேடம். தயவு செஞ்சு எங்களை எதுவுமே தண்டிச்சிடாதீங்க மேடம். இது அத்தனையுமே நீங்க கோர்ட்ல வந்து சொல்வீங்களா? கண்டிப்பா வந்து சொல்லுவோம் மேடம். நீங்க வைக்கிறது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு சண்முகம். ஆல்ரைட், சாட்சியோட நீங்க சொல்றதுனால நான் அதை நம்புறேன். இவங்களை விசாரிக்கணும்னு நீங்க எழுதி கொடுத்துட்டு போங்க. ஐ வில் அலோவ். மேடம், எழுதி ரெடியா கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க. சரி. என்னப்பா இது? சாதாரண ஆட்கள் நீங்க, ஆனா சட்டப்படி ஒரு மனுவை எப்படி எழுதணுமோ அப்படி எழுதி கொண்டு வந்திருக்கீங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. மேடம், அப்ப நாளைக்கு கோர்ட்ல பெர்மிஷன் கிராண்டட். ரொம்ப நன்றிமா. சரி, அப்ப நீங்க கிளம்புங்க. போங்க. சண்முகம், ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. ரொம்ப நன்றிமா. ஒருவேளை நீங்க லா படிச்சிருந்தீங்கன்னா நீங்க சமூகத்துக்கு நிறைய நல்லது பண்ணிருப்பீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ மேடம், நாங்க வரோம். தேங்க்யூ மேடம். கிளர்க், யுவர் ஆனர், அவங்க 3 பேருக்கு நீங்களே சம்மன் கொடுத்துருக்கீங்க. ஆனா அவங்க கோர்ட்ல இல்லையே. யார் சொன்னா கோர்ட்ல இல்லைன்னு? அம்மா உத்தரவிட்டா முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடுங்களா? குமார், கைலாஷ். ஓகே சண்முகம், யூ கேன் ப்ரோசீட். இதோ பாருங்க, நீங்க யாரும் பயப்படாதீங்க. ஜட்ஜ் அம்மா உங்களை கண்டிப்பா கைவிட மாட்டாவ. உங்களெல்லாம் பாதுகாப்பா பத்திரமா வச்சுக்கிறது ஜட்ஜ் அம்மாவுடைய பொறுப்பு. நீங்க தைரியமா உங்க மனசு திறந்து எல்லாத்தையும் சொல்லுங்க. என்கிட்ட என்னென்னலாம் உண்மையை சொன்னீங்களோ இப்ப கோர்ட்ல எல்லாரும் முன்னாடியும் ஜட்ஜ் அம்மா முன்னாடி சொல்லுங்க. பயப்படாதீங்கப்பா, நான் இருக்கேன். நீங்க சொல்ல வேண்டியதை தைரியமா இங்க சொல்லுங்க. டேய், பார்த்து பேசுங்க. சைலன்ஸ்.
ஏப்பா இல்ல இது என்ன பிஹேவியர் இது? நீ இருக்கிறது கோர்ட்ல. இங்க இந்த மாதிரி எல்லாம் கத்துறது, சாட்சிகளை மிரட்டுறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? இன்னொரு தடவை மிஸ்பிஹேவ் பண்ணீங்க, உடனடியா உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்வேன். பி கேர்ஃபுல். நீங்க பயப்படாம என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. மேடம், என் பேர் தினேஷ். நாங்க 3 பேரும் கௌதமோட டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னாதான் சுத்துவோம், ஒன்னாதான் சரக்கடிப்போம், போத பொருள் பயன்படுத்துவோம் மேடம். அதுவும் நீங்க சாதாரணமா தோக்க போறது கிடையாது. உங்க பதவி போய், உங்க பேரு போய், அந்தஸ்து போய், ஊர்ல பேரு நாசமாயி, உங்க ஆயுசு முழுக்க ஜெயிலே களி தின்ன போதிகன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். இந்த வைஜெயந்தியை ஜெயிக்கிறதுக்கு எவனும் பொறக்கல, பொறக்கவும் மாட்டான். என்கிட்ட சவால் விட்டு நீதான் அழிய போற. உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பாத்திருக்கேன் தெரியுமா? எப்படி? அந்த மாலதியோட அண்ணன் தோரா இருக்காரே, அவர மாதிரியா மேடம்? ஓஹோ, அவ்வளவு வரைக்கும் போயிட்டீங்களா? என்ன மேடம் இது நியாயம்? தப்பு பண்ணது இதோ நிக்கிறானே உங்க மகன் கிரிமினல். ஆனா தண்டனைய தோர அனுபவிக்கணுமா?